பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எக்ஸாம் எழுத போகிற எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எதை குறித்து பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தர் நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நாளை தினத்தில் நடக்கிற காலையில் 3 ஆராதனை இருக்குது. 6 o'clock, 8 o'clock, 10 o'clock. அந்த 3 டைமிங்கில் எந்த டைம்னாலும் வாங்க. ஈவினிங்கில் 6:40க்கு இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 4:45க்கு வேலையில் இருக்கிறவர்கள், வேலை இல்லாதவர்களுக்காக ஒரு விசேஷத்தை கூடுகை வச்சுருக்கிறோம். ஸோ எல்லோரும் அதில் பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது வியாபாரம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவர்கள், எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய காரியம் உங்களுக்கு மனசில் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நாளைக்கு மாலை சரியாக 4:45க்கு நீங்கள் நம்முடைய ஆலயத்துக்கு வரும்படியாக உங்களை யாவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற நல்ல ஒரு வார்த்தை சங்கீதம் 91வது சங்கீதம் 14வது வசனம், Psalms 91 verse 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஸோ அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் நல்ல உயர்வான இடத்தை கர்த்தர் கொடுக்கணுன்னா ஒரு காரியம் தேவை, அவரை நீங்கள் அறிய வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும். ஸோ ஒரு உயர்வு இருக்கிறது, உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு வேணுமா, இயேசுவை அறிந்த ஜனங்களை கர்த்தர் உயர்த்திடுவார். அதனால் இன்றைக்கி உயர்வுக்காய் ஜெபிக்கிறவர்கள் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் இயேசுவை அறிந்திருக்கிறேனா, இயேசுவுக்கும் எனக்கு என்ன உறவு? ஸோ நிச்சயமாகவே அது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் உண்மையாகவே கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிடுவார். கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் படிப்பில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய எந்த இடத்துல, எந்த தேசத்தில், எந்த பட்டணத்தில், எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? அன்றைய கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அறிந்திருக்கிற ஜனங்களை கர்த்தா உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் வைக்கிற தேவன், உயர்ந்த இடத்துல வைத்து பாதுகாக்கிற தேவன், நல்ல உயர்வை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எல்லா நன்மைகளை நிறைவாய் கொடுங்க. இதனால கர்த்தாவை படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் எக்ஸாம் போகிற எல்லா பிள்ளைகளும் உடைய கர்த்தத்தில் நாங்கள் வைக்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டவரே கர்த்தாவை நீர் தேவனாக இருந்த ஆண்டவரே, உடைய பிள்ளையுடைய எல்லா காரியத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது, நன்றாக எக்ஸாம் எழுதவும், படித்த காரியங்களெல்லாம் ஞாபகத்துக்கு வரவும், அதை அப்படியே எழுத நீங்கள் உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே எல்லாருக்கும் இருக்கிற அந்த பயத்தை நாவிகள் வெளியே போகட்டும். யாருக்கு எந்த ஒரு தற்கொலை எண்ணங்களோ, எந்த ஒரு கர்த்தாவே அடக துன்மார்க்கனுடைய எந்த ஒரு எண்ணங்கள் வந்துடக்கூடாது. என் தேவன் தாமே எல்லாரையும் ரத்தத்தால் மறைத்து கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு தீங்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்ள விடுமா ஜெபிக்கிறேன். அன்றைய சுகப்பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். அன்றைய கத்த எந்த ஒரு காம்ப்ளிகேஷனால இப்பொழுதும் மறைவதாக. கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இப்பொழுது தொடுவீராக. அந்த கேன்சர் வியாதிகள்லாம் மறைந்து போகட்டும். என்ன பலவீனமாக இருந்தாலும் அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனங்கள் மறைவதாக. அன்றைய தாவே அந்த எந்த வேதனையாக இருந்தாலும் மறையட்டும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் அன்றைய தாவே இந்த நாளில் சுகத்தோடு வீட்டுக்கு கொண்டு வாங்க. அந்த பிள்ளையுடைய கத்தாவை சேர்த்துருக்க எல்லா பலவீனெல்லாம் மறைய செய்யுங்கப்பா. எல்லா கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்க, திருமண தடையிலேருந்து விடுதலை கொடுங்க. வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அந்த இடத்துல தேசத்தில் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது. எல்லா நன்மைகள் அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்க. அன்றைய கத்தா பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல லாபத்தை கொடுங்க. அன்றைய கத்தா வீட்டுகளில் கத்தா அந்த கிச்சன் பகுதி அன்பின் கருத்தில் வைக்கிறோம். எல்லா வீடுகளில் அந்த கிச்சனை ஆசீர்வதிங்க, நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் சமைக்கிற ஆகாரங்கள் எல்லாம் பலனாக இருப்பதாக, நல்ல சுகத்தை கொண்டு வருவதாக. அப்பத்தி தண்ணீர் எண்ணெயும் மாவியும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. உங்களுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. அந்த குடும்பங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் அன்றைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விடமா ஜெபிக்கிறேன். சால்வேஷன் டிவி எஸ்தர் திருச்சபை அன்பகத்தில் வைக்கிறோம். நாளை தினத்தில் நடக்கிற ஆராதனையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அநேகரை கொண்டு வாங்க. அநேக ஜனங்களான சபை விசுவாசிகளும் ஆண்டவரை அன்றைய புதிய ஆத்மாக்களை கொண்டு வர வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் அந்த நன்மைகளை நிறைவாய் தாங்கப்பா. அன்றைய தாவே இந்த நாளில் வருகிற காணிக்க தசமங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக திருச்சபை தேவையை சந்திங்க. ஒரு பெரிய தேவையோட ஒரு திட்டத்தோடு ஆண்டவரை இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு இருக்கிறீர். அந்த காரியத்திலே உங்களுடைய கரத்தை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க. தேவன் தாமே நீரே கூட வழிநடத்துவீராக. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளை தினத்தில் நடக்கிற ஆராதனை பங்கு பெறுங்க. நாளைக்கு ஈவினிங் நடக்கிற அந்த வேலை இருக்கிறவர்கள், வேலை இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் பங்கு பெறுங்கள். 4:45க்கு அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கிலீஷ் சர்வீஸ் வேணுன்றவங்க ஈவினிங் 6:40க்கு நீங்கள் கண்டிப்பாக வாருங்கள். அது ஒரு இங்கிலீஷ் சர்வீஸாக இருக்கும். நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. கர்த்தர் உங்களோடு கூட அதை வழி நடத்துவாராக. God bless you.